வெற்றி துளசி சீரியலில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. வெற்றி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம துளசிக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப துளசி வந்து, அம்மா இப்போ வெளியில் போகணுன்னா கூட தியாவுக்கு ஏதாவது செலவாகும்னா என்னம்மா பண்ணுறது, நான் உங்களுக்கு பாரமாகிட்டேனாங்கிற மாதிரி கேட்டோன்னே, அப்படியெல்லாம் இல்லைடா, வாடா போகலாம், என்கிட்ட இப்போ ஒரு 5000 ரூபா பணம் இருக்குது, அதை வச்சு தியாவை வந்து பத்திரமா பார்த்துக்கலாம். தியா உனக்கு பொண்ணு இல்லைம்மா, எனக்கும் கூட தான் பேத்தி, சரியா அப்படின்னு சொன்னோன்னே, வாமா போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து போயிட்டுருக்காங்க. 5000 ரூபா வந்து செலவு பண்ணுறீங்களா, இதெல்லாம் தேவையா? இங்கே ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே வந்து வருமானமே வந்து கம்மியாக தான் வந்துகிட்ருக்கு. இதில் ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போனால் 5000 ரூபானா யோசிச்சு பாருங்க. டேய் போடா, எனக்கு எது சரி எது தப்புன்னு நல்லாவே தெரியும், போயிட்டு வா. எல்லாத்துக்கும் கணக்குன்னு பார்க்க வேண்டியது, நீயோ காசு வந்து தரப்போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது ஏன் இது மாதிரிலாம் பேசுகிறேன்னு கரெக்டாக வந்து நம்ம லட்சுமி வந்து சொல்கிறாங்க. பணத்தோட அருமெல்லாம் உங்களுக்கு தெரியல, சரி போட்டோம், அப்புறமேட்டு பாருங்கள். ஏங்க ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போகிறதில்ல என்னங்க பெருசாக செலவாக போகுதுன்னு அவங்க மனைவி கவிதாவும் சொன்னனால, சரி என்கிட்ட வராத வரைக்கும் சந்தோஷம்தாங்கிற மாதிரி சொல்லிட்டு ரகு மாட்டுக்கும் அங்கேருந்து போகிறாங்க. தியா, துளசி, லட்சுமி 3 பேரும் வெள்ளை கலர் கோட் போட்டவங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா தியா எல்லாரும் போலியும் வந்து ஓட ஆரம்பிச்சிருவாள். ஓடணுண்டா, அதுக்கு தானே இங்கே வந்திருக்கோம், நீ எதுக்கும் கவலைப்படாத. பாட்டி எல்லாரும் வந்து விளாட்றாங்க, நான் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் இல்லைடா, இந்த பாட்டி இருக்கேன், கூட அம்மா துளசி இருக்காங்க, இவங்க மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஓ ரொம்ப நம்பிக்கை இருக்குது, அப்படி என்ன சொல்லும், நான் உன்னை ஓட வச்சிட மாட்டேன்னா பேசிகிட்டு இருக்காங்க ஆனந்தமா. நம்ம லட்சுமி உங்களை உள்ளே கூப்பிட்டாங்கன்னு சொன்னேன்னே தியா வந்து பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க, பேப்பரெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க. பேப்பரை பார்க்குறாங்க, பார்த்துட்டு பேசுகிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் கொஞ்சம் பிரச்சனை தான். என்னங்க பிரச்சனை இல்லைங்கிறீங்க, பிரச்சனைங்கிறீங்க, ஒன்றும் புரியலையே, எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. லட்சுமி, உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை, ஓட வச்சிடலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் ரெகுலராக நீங்கள் வரணும், நாங்கள் வந்துட்டு தானே இருக்கோம், நீங்கள் வரீங்க. இத்தனை நாளாக சரியான பாதையில் நம்ம பயணிக்கலை, இப்போ தான் என்ன ஏதுன்னு தெளிவாக வந்து பார்த்துருக்கோம். இதுக்கு கொஞ்சம் செலவாகும், 6 மாதம் நீங்கள் கண்டினியூஸாக வந்தால் தியா எல்லாரும் போல் ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிருவா. ஓகே, என்ன செலவாகும் அப்படின்னு நம்ம லட்சுமி கேட்குறாங்க. அந்த இடத்துல வந்து மாதத்துக்கு ஒரு 50,000 ரூபா ஆகுங்கிற மாதிரி சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுருது. அந்த இடத்துல நம்ம துளசிக்கு எப்படா நம்ம 50 ரூபா வந்து ரெடி பண்ணுறது, நம்மளே வந்து அப்பா அம்மா தயவில் தான் இருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறப்ப, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன், மாதத்துக்கு 50 ரூபா இருந்தால் போதுமான்னு லட்சுமி கேட்குறாங்க. போதுமா, உங்களால் முடியுமா, முயற்சி பண்ணுறோம், குழந்தைய வந்து ஓட வைக்கணும்ல, அதுக்கு கண்டிப்பாக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வராங்க. தியா அதான் சொல்லிட்டாங்கல்ல, அவங்க சொன்னதை தான் கேட்டல. பாட்டி அப்படியா பாட்டி, நான் ஓடி ஆடி விளையாடுவேனா, என்னாலையும் முடியுமா, இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தியாவும் கிட்ட அழகாக வந்து பேசினோன்னே, அம்மா எப்படிம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, எதுவும் முடியாமலாம் இல்லை, எல்லாரும் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியும், சரியா, பார்த்துக்கலாம் விடுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு வந்துடுறாங்க. கவிதா கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு. எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, எல்லாமே வந்து சரியாயிடும்ட்டாங்க, 6 மாதம் மட்டும் கண்டினியூஸாக வந்து போயிட்டு வந்தால் போதும்னோடனே கவிதா வந்து தாராள மனசு உள்ளவங்க, அதனால அவங்க சூப்பராக பேசுகிறாங்க. பரவாயில்ல அத்தை, இது நம்ம பேர குழந்தை, அப்படி இருக்கும்போது நம்ம தானே எல்லாத்தையும் வந்து சிறப்பாக பார்த்துக்கணும், நீ சொல்கிறல்ல உன் மனசு உன்னை போல தான் இருக்குங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க. எல்லாரும் கேஷுவலாக வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. நம்ம சிவராமன், ரகு எல்லாரும் இருக்கிறப்ப கரெக்டாக விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம லட்சுமி அம்மாவும் துளசியும், தியா வந்து எல்லாரும் போலையும் மாறணும்னா நம்ம கொஞ்சம் செலவு பண்ணணும். எவ்வளோமா செலவு பண்ணணும், எத்தனை மாதத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போனோம், எவ்வளோ 5000லாம் செலவாக போகுது அப்படின்னு கேட்குறாங்க ரகு. உடனே இல்லைப்பா, மாதத்துக்கு வந்து 50 ரூபா தேவை. என்னது, மாதத்துக்கு 50 ரூபா தேவையா, 15 ரூபா இருந்தாலே நம்ம ரொம்பவே சந்தோஷமாக வந்து மாதத்தை வந்து கழிச்சிருவோம், ஆனால் நீங்கள் 50 ரூபா கேட்குறீங்க,
எப்படி இதையெல்லாம் முடியும்னு ரகு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க தரப்ப. ரகு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடா, இது நம்மளோடதுடா, நம்ம தாண்டா எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுக்கணும், ஓடி ஆடி விளையாடணும்ல அப்படின்னு சொன்னோன்னே, என்னாலலாம் முடியாதுமா, நான் ஆஃபீஸ்லேயே 40,000 தான் சம்பாதிக்கிறேன், நான் எப்படிம்மா அவ்வளோ கொடுக்க முடியும்? அப்படி இல்லைடா, உன்னால் முடிஞ்சது மாதத்துக்கு 10,000 கொடு, பாக்கி இருக்கிறவங்கெல்லாம் அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் ஷேராக கொடுத்தாங்கன்னா இந்த பிரச்சனையை ஈஸியாக கடந்து வந்துடலாம். அம்மா, என்னாலலாம் முடியாது, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நானே ஒரு நாளைக்கு டீ குடிக்கிறத நிப்பாட்டினா 10 ரூபா கிடைக்குமா? பஸ்ஸில் வர்றதுக்கு பதிலாக நடந்து வந்தால் 4 காசை சேமிக்கலாமான்னு யோசிக்கிற ஆள் நான் அப்படிப்பட்டவன் தான்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்கிட்ட நான் சொந்தமாக செலவு பண்ணுறதுக்கு கூட கூட்டி கழித்து பார்ப்பேன். நீங்கள் 10,000 ரூபா கேட்குறீங்க, என்னாலலாம் முடியாதுன்னு ரகு சொல்லிட்டு போகிறாங்க. ரகு நில்லுப்பான்னு சிவராமன் சொன்னோன்னே நிற்கிறாரு. அப்பா, என்னப்பா, என்ன என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. மோனிகாட்டேந்து நம்ம மாதம் மாதம் 1,00,000 ரூபா வாங்கியிருந்தா இந்த பிரச்சனையை ஈஸியாக சமாளிச்சிருக்கலாம். நீங்கள் சொத்தும் வேணான்ட்டீங்க, காசும் வேணான்ட்டீங்க, இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டால் ஏன்கிட்ட கேட்குறீங்க, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. நம்ம ரகு, என்னம்மா செய்கிறது, அவன் திருந்த மாட்டான், அவனை மாற்றவும் முடியாது, எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம், விடுமா துளசி, கவலைப்படாத, அப்பா இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் போகிறாங்க. அம்மா, என்னால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம், பரவாயில்லம்மா, நான் பார்த்துக்கிறேன்னு லட்சுமி சொன்னாலும் நம்ம துளசிக்கு ஆதங்கம் தீரலை. எவ்வளோ நாளைக்கு தான் அவங்க செலவு பண்ணுவாங்க, அதுவும் நமக்கு செலவு பண்ணாங்க, இப்போ நம்ம தியாக்கும் செலவு பண்ணணும்னா அவங்க எங்கே போவாங்க? ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி துளசி யோசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. என்னம்மா யோசனையில் இருக்கேன்னு தியா கேட்டோன்னே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? அப்படியெல்லாம் சொல்லாத தியாவை தூக்கிக்கிட்டு அப்படியே முத்தம் கொடுத்துட்டு பேசுகிறாங்க நம்ம துளசி. வெயிட் பண்ணி பார்ப்போம்.